விசேட தேவை குடிக்க மாணவர்கள் தொடர்பில் பிரதமரின் அறிவிப்பு. குறைவடிக்க போகும் பானின் நிறை. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீதான வரி குறித்து வெளியான அறிவிப்பு. கொழும்பு நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம். பதிலளிக்கப்படாத கேள்விகள். மூத்த பத்திரிகை ஆசிரியர் பாரதி ராஜநாயகம் பற்றிய நினைவு வணக்க கூட்டம். கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு. இலங்கையை உலுக்கிய சம்பவம். தந்தை மகன் மகள் உயிரிழப்பு. மற்றொரு சந்தேக நபர் கைது. குட்டி தேர்தல் எப்போது? கசிந்தது தகவல். தேசிய மின் கட்டடமைக்கு குறைக்கப்பட்ட சூரிய மின்சார உற்பத்தி. கல்வி அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் விசேட தேவை குடிக்க பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி சமூகத்தின் கல்வியை மேம்படுத்துவதற்காக மாற்றுத்திறனாளி சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்களுடன் தொடர்புடைய குழுவினருடன் சந்திப்பொன்று பிப்ரவரி 22ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், விசேட தேவையுடையவர்கள் பொது சமூகத்தில் இயல்பான வாழ்க்கையை முன்னெடுக்க தேவையான சமூக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக நாம் அதனை செய்ய எதிர்பார்க்கின்றோம். எமது நாட்டில் பல கொள்கைகள் இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பதுதான் பிரச்சினை. நாம் பார்ப்பது போல் கொள்கைகளை செயற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்பது இங்கு மிகவும் முக்கிய விடயம். அதுதான் 2025 வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு பணிகளுக்கு குறிப்பாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். கல்வி அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் விசேட தேவையுடைய பிள்ளைகளின் உயர்கல்வியை ஒரு தலைப்பாக மாற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதற்கு தேவையானவர்களை நியமித்துள்ளோம். கல்வியில் ஒரு பாரிய மாற்றத்துக்கு நாம் இப்போது தயாராகி வருகின்றோம். 2025ஆம் ஆண்டு இது தொடர்பான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு 2026இல் இதை நடைமுறைப்படுத்த தொடங்குவோம். இது முழு முறைமையையும் மாற்றும் நீண்டகால திட்டம். நிச்சயமாக விசேட தேவைகளை கொண்ட பிள்ளைகளின் கல்வி முறைமைக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். அனைத்து பாடசாலைகளிலும் விசேட தேவையுடைய பிள்ளைகள் வளமை போன்று கல்வியில் ஈடுபடுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இது ஒரு பெரிய செயல்முறை. ஒரேடியாக அதை செய்ய முடியாது. படிப்படியாக அந்த இலக்குகளை அடைவோம் என நம்புகின்றோம். முதற்கட்ட நடவடிக்கையாக ஒரு கல்வி நிர்வாக வலயத்தில் குறைந்தபட்சம் ஒரு பாடசாலையிலாவது இந்த பிள்ளைகளை கல்வி கற்க தகுதியுடையவர்களாக மாற்ற நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஒரு கிராத்தில் பான் 120 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் அதன் அதிகாரப்பூர்வ நிறை 400 கிராம் இருக்க வேண்டும் என்று அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் M.K. ஜெயவர்தன தெரிவித்தார். அரசாங்கம் ஒரு கிராத்தில் பானின் நிறையை 450 கிராம் என நிர்ணயித்திருந்தாலும் பல பேக்கரி விற்பனையாளர்கள் நிறை குறைவாக உள்ள பானை உற்பத்தி செய்கின்றார்கள் என்பதை ஒப்புக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். இதற்கு காரணம் விளம்பரப்படுத்தப்பட்ட விலையில் 450 கிராம் பானை வழங்குவது நடைமுறையில் கடினம். உற்பத்தி செலவுகள் அதிகரித்ததே இதற்கு காரணமாகும். நிறை குறைவான பானை சோதனை செய்வதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை பெரும் முயற்சி எடுக்க வேண்டியுள்ளது என்றும் இதுபோன்ற சோதனைகள் மூலம் பானின் விலை அல்லது நிறையை கட்டுப்படுத்துவது கடினம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். எனவே செய்ய வேண்டியது என்னவென்றால் அரசாங்கம் ஒரு கிராத்தில் பானின் நிறையை 400 கிராம் என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். அப்போது அந்த நிறைக்கு குறைவாக பான் உற்பத்தி பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் பேக்கரிகள் 450 கிராம் பானை ரூபாய் 120 தொடக்கம் 230 வரை விற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார். இதுகுறித்து அமைச்சரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் நியாயமான முடிவு எடுக்கப்படும் என்று நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதி வரிகளை குறைக்க அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக வெளியாகும் தகவல்களை தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். வர்த்தமானி ஆரம்பித்தல் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கட்டமைப்பானது வேறொரு வர்த்தமானி மூலம் திருத்தப்படும் வரையில் மாற்றமடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி காரணமாக விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடை நீடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் கூறுகையில் வர்த்தமானி மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் வரிக்கூறுகளை மறுசீலனை செய்வதற்கான எந்த விவாதங்களும் திட்டங்களும் இல்லை என கூறியுள்ளார். கொழும்பு நீதிமன்ற வளாகத்தினுள் நடந்த துப்பாக்கி சூடு குறித்து இன்னும் பல பதிலளிக்கப்படாத கேள்விகள் உள்ளதாக கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் நிர்வாக இயக்குநர் சேனக பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர்,
துப்பாக்கிதாரியுடன் அவருக்கு ஆயுதம் கொடுத்த பெண்ணும் சட்டத்தரணிகளைப் போன்று மாறுவேடமிட்டு கொண்டமையானது சட்டத்தரணிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்ட அடிப்படையிலேயே நிகழ்ந்துள்ளது. எனினும் சம்பவத்தின் பின்னர் அவர்கள் முன்வாயிலூடாக தப்பிக்க முடிந்தது என்பது கேள்வியாக உள்ளது. எனவே இந்த வழக்கத்தில் எங்கோ ஒரு முறிவு ஏற்பட்டது என்று தெளிவாகின்றது. சம்பவம் இடம்பெற்ற நீதிமன்ற எண் 5 முன் வாயிலுக்கு செல்ல சிறிது நேரமாகும். இந்த நேரத்தில் நிறைய செய்திருக்கலாம். குறைந்தபட்சம் உடனடியாக வாயிலை மூடிவிட்டு யாரும் வெளியேறுவதை தடுக்க நுழைவாயிலில் ஆயுதமேந்திய படையினரை நிறுத்தியிருக்க முடியும். எனினும் இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடந்தவுடனேயே நீதிமன்ற அறைக்குள் ஏராளமான போலீசார், சிறைச்சாலைகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கனேமுல்ல சஞ்சீவவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல எதுவும் செய்யவில்லை என்று இணையத்தில் பரவி வரும் காணொலியையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் இன்னும் ஸ்கேனர் கருவி இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இருந்து வெளிவரும் வீரகேசரி, தினக்குரல் மற்றும் யாழ் ஈழநாடு பத்திரிகைகளின் மூத்த ஆசிரியர் பாரதி ராஜநாயகம் பற்றிய நினைவு வணக்க கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் நாளை மாலை 5:30 மணிக்கு வெள்ளவத்தையில் உள்ள கொழும்பு தமிழ்ச்சங்க பிரதான மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. அத்துடன் வீரகேசரி நாளிதழ் வார இதழ் பிரதம ஆசிரியர் எஸ். ஸ்ரீகஜன் தலைமையில் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவு வணக்க கூட்டம் இடம்பெறவுள்ளது. இதன்போது தமிழ் சிங்கள பத்திரிகைகளின் மூத்த ஆசிரியர்கள், பிராந்திய செய்தியாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் இலக்கியத்துறையைச் சேர்ந்த பலரும் உரையாற்றவுள்ளனர். தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஸ்தாபக உறுப்பினர்களில் ஒருவரான பாரதி கொழும்பில் சிங்கள ஊடக அமைப்புகளுடன் இணைந்து 2000 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு வரை பணியாற்றியிருந்தார். அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் ஈழநாடு நாளிதழின் பிரதம ஆசிரியராக 1 வருடம் கடமை புரிந்தார். 35 ஆண்டுகளின் பின்னர் கொழும்பிலிருந்து மீண்டும் யாழ்ப்பாணத்தை சென்ற பாரதி தனது சொந்த மண்ணில் மரணிக்கும் வரை வீரகேசரியின் வடபிராந்திய ஆசிரியராக பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளியில் பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளி பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பண்டாரவளி காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் சந்தேகத்துக்குரிய எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தோட்டாக்களில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் T56 LMG தோட்டா ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சந்தேக நபரை கைது செய்வதற்காக பண்டாரவளி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த வடக்கத்தை யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 2/3/2025 வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் பல நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் நாட்களாக அமையும் என்பது மகிழ்ச்சியான செய்தி. பொதுவாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் காலநிலை அமைப்பின் பிரகாரம் மார்ச் மாதம் அதிகளவிலான வெப்பநிலை நிலவும் மாதமாகும். இதனால்தான் எமது முன்னோர்கள் பங்குனி மாதம் பாதி வழியே போவோரை பார்த்திருக்க பாவம் என்று கூறுவார்கள். எனினும் இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் கணிசமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதுகங்கள் பிரதேச வானிலையில் ஒரு சௌகரியமான வானிலை நிலைமையை உருவாக்கும். அயன இடை ஒருங்கல் வலிக்க செயற்பாட்டினால் தூண்டப்பட்ட மேற்காவுகை காரணமாகவே மார்ச் மாதம் அதிகளவிலான மழை நாட்கள் நிலவ வாய்ப்புண்டு. ஆனால் மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மழை மேற்காவுகை மழை என்பதால் இடிமின்னல் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் சிறுபோக்க நெற்செய்கை இக்காலத்தில் ஆரம்பிக்கும் என்பதனால் மேற்குறிப்பிட்ட மழை நாட்களை கருத்தில் கொள்ளுமாறு விவசாயிகள் வேண்டப்படுகின்றார்கள். எதிர்வரும் 26/2/2025 முதல் 1/3/2025 வரை இலங்கையின் கிழக்கு, தென்கிழக்கு மற்றும்
தெற்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அதேவேளை இக்காலத்தில் வடக்கு கடற்பகுதிகள் அதிக உயரம் கொண்ட அலைகளை கொண்டதாக காணப்படும். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மீனவர்கள் இதனை கருத்தில் கொண்டு செயற்படுவது சிறந்தது என புவியியற்துறை விரிவுரையாளர் குறிப்பிட்டுள்ளார். அம்பாந்தோட்டை மித்தனிய முக்கொலையுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வீரகெட்டிய காவல்துறை பிரிவின் தெலம்புபாய பகுதியில் நேற்று மாலை சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்காலை குற்றப்புலனாய்வு பணியகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தெலம்புய கேகந்தவெல பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. கடந்த 18ஆம் தேதி நடந்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அருண விதானகமகே என்பவரும் அவரது 2 பிள்ளைகளும் கொல்லப்பட்டனர். அதன்படி இந்த குற்றச்செயல் தொடர்பாக இதுவரை 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமையில் சம்பவம் தொடர்பில் மெத்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மே மாதம் முதல் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பில் மே தினத்தை மிகுந்த ஆடம்பரமாக நடத்திய பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்ற ஆலோசனைகள் கிடைத்துள்ளதாக அரசாங்கத்துடன் தொடர்புடைய சில கட்சிகள் தெரிவிக்கின்றன. அப்படி நடந்தால் மே முதல் வாரத்தில் தொடர்புடைய தேர்தல் நடத்தலாம் என்றும் கட்சிகள் கூறுகின்றன. கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு தகுதி பெற்ற வாக்காளர்கள் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கும் தகுதி பெற்றுள்ளனர். இலங்கை மின்சார சபை கடந்த வாரம் தேசிய மின் கட்டமைப்புக்கு சூரிய மின் உற்பத்தியை குறைக்க ஆரம்பித்துள்ளது. இதன்படி சிறிய அளவிலான தரிவழி மின் உற்பத்தியாளர்கள் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை உற்பத்தியை குறைக்குமாறு மின்சார சபை அறிவுறுத்தியுள்ளது. 2025 பிப்ரவரி 16ஆம் தேதியன்று இந்த விடயம் உற்பத்தியாளர்களுக்கு வாய்மொழியாக மட்டுமே அறிவிக்கப்பட்டதால் இந்த அறிவுறுத்தல்கள் மீண்டும் மேற்கொள்ளப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் இலங்கை மின்சார சபைக்கும் இந்த உற்பத்தியாளர்களுக்கும் இடையே கையெழுத்திட்ட மின் கொள்முதல் ஒப்பந்தங்களில் அத்தகைய குறைப்புக்கு எந்த ஏற்பாடும் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையகம் இந்த குறைப்புகள் குறித்து மின்சார சபையிடம் இருந்து அறிக்கையை கோரியுள்ளது. ஒழுங்குமுறை ஆணையகத்தின் முன் அறிவிப்பு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலேயே இந்த விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இதேவேளை பிப்ரவரி 9ஆம் தேதியன்று நாடு தழுவிய மின்சார தடை நிகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.